அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. சொல் சாமி. உண்ணும் போது உயிரெழுத்த உயரை வாங்கி உறங்குதல் போது வந்து நீ பப்ளிக்ல கேட்கறிய. ஒண்ணுமே 1ஆம் கிளாஸ் படிக்காதது இப்ப நான் சொல்லணும். இப்ப அதுக்கு பதில் அகஸ்தியர் பாடல். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியல. அதை நான் எப்படியோ நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா அது ஒன்றும் செட் ஆகல எனக்கு. விளையாட்டப்பா சித்தர் பாடல் அது மாதிரி. இப்ப நீ சொல்ற பாடல் அகஸ்தியர் இப்ப சொல்றாரு. எத்தனாவது உபதேசம் வாங்கிக்கிற நீங்க? 5. இதே பாடல திருமூலர் சொல்றாரு. இதே விஷயத்த 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா 2 மகான் 2 கோணல்ல சொல்றாங்க. 3வது உபதேச பாடம் இருக்குது. அந்த பாடம் தான் இது. இந்த பாடல் அதே 3வது உபதேச பாடல் தான் திருமூலர் பாடலும். அவர் திருமூலர் சொல்லுவார், மூல துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தான் என்னாரு. அந்த பாடம் பண்ணும்போது கண் மூடிடக்கூடாது. ஆமா. அதே நேரத்தில் அந்த பாடம் பண்ணும்போது உன் மனசு குரு மையத்தில் நிற்கணும். சரி சார். கடவுள் வரும்போது கண் மூடிடக்கூடாது. அதனால சொன்னார் மூல. அப்போ ஆசன வாயை நல்லா இறுக்கி புடிச்சு அதை தூக்கிக்கு நான் நேர்த்திக்கினார் இல்லை. அதான் 3வது உபதேசம் உங்களுக்கு கொடுத்தது. அதான் அப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் 3வது உபதேசம். இந்த உபதேசத்தை தான் அவர் பாடலாக சொல்கிறார். மூலத்துவாரத்தை முட்கரமிட்டு. மூலத்துவாரம்னா ஆசன வாயை தூக்கி பிடிச்சிடுறா. மூலத்துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தான் என்ன அவர் அந்த பாட்டு. அதே இந்த உபதேசத்துக்கு தான் அவர் சொன்னார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயரே வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நெல்லு, தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டார். மரளின்னா யமன். யமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணினா அப்படின்னா இந்த விந்து கீழக்கிற வரைக்கும் அஞ்ஞானி. அஞ்ஞானிகளுக்கு நூலறிவு தேவையில்லை. இப்போ நீ சொன்ன பாடல் வந்து சயின்ஸு. அதில் யூ வடிவில் யூரின் பிளாடுறோம், விந்து பிளாடுறோங்குது இடுப்பில். அது யூ வடிவில் தான் இருக்கும், ஒய் வடிவில் இருக்கும். இது ரொம்பிச்சுன்னா வெளியே வந்துடும், இது ரொம்ப வெளியே வராது. சூடாச்சுன்னா வெளியே வந்துடும். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே கனெக்ஷன் தான், யூ பிளாக் தான். அது அற்புதமானவர் இல்லையா? அவன் பெரிய அறிவாளி இல்லை, மேதை இல்லை, அவனுக்கு ஈடா யாரை சொல்றது. அதனால அவர் சொல்றாரு, இங்கேயே இதை வச்சிருந்தீங்கன்னா நீ அஞ்ஞானியாவே இருப்ப. இதை என்ன பண்ணிடணும், மேலே தூக்கிடணும்டா. ஆனா அகாரம்னு அர்த்தம், மானா மகாரம்னு அர்த்தம், ஊனா உகாரம்னு அர்த்தம் இல்லை. அப்போ நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இது 3 தான். அது காற்று, சப்தம், நெருப்பு, இந்த 3 சேர்ந்து உலகம் இயங்குது. இந்த 3 சேர்ந்து நம்ம இயங்குறோம். இந்த 3ல் எது அடி வாங்கினாலும் நம்ம காலி, நம்ம கதை முடிஞ்சிடும். அப்போது இதுக்கு மூலப்பொருள் நெருப்பு, அகாரம். அதுக்கு தான் தம்பாலுன்னா. அந்த நெருப்பை வந்து விந்துவை வந்து மேலே தூக்கிடுறான்னா. அது எப்படிடா தூக்குறதுன்னா 3வது பாடம் பண்ணுறதில்ல, அதில் தாண்டா அது மேலே ஏறும், வேறு எந்த வழியிலையும் ஏறாதுடாதுன்ட்டான். அப்போ அதனால் உண்ணும் போதும் சாப்பிடும் போது கூட ஒரு அக்கடிச்சுக்கும். நீ பெண்ணோட புணரல் பண்ணும்போது விந்து வெளியேறும், அப்போ ஒரு அக்கடி, அந்த விந்து வந்து இறங்கின விந்து மேலே ஓடிடும். அதனால சொன்னா, உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் அதே செய், அதுலேருந்து மாறாத. இது வந்து இங்கே மருந்து கிடையாது, அது கைலாய மருந்து, அது ஆண்டவனுடைய மருந்து. எதுவும் தேவையில்லை, இங்கே எதுவும் செய்ய முடியாது. அத்தை மீதெல்லாம் இங்கே செய்ய முடியும். அது மட்டும் விந்துவை மட்டும் இங்கே எங்கேயும் எவன்கிட்ட கொம்பனாலையும் செய்ய முடியாது, கையில மருந்து. அதனால அது இறைவனுடைய மருந்துட. அதை நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா ஏமா உங்ககிட்ட வரமாட்டான்டா, உன்னை பார்த்தோன்னா அவன் ஒரு மைல் ஓடிடுவான்டா பயந்தனா. அதனால உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெடுத்து உயிரை வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் விடும் போதும் அவத்தில் நில்லு, தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம், மரளி கையில் அகப்படமாட்டாயினா. கச்சிச்சா சாமி விளக்கம் உட்காந்து போய் இதே மாதிரி உபதேச பாட்டு அவரு அந்த பாடலுக்கு விளக்கம் கேட்குறாரு. நான் சொன்னேன் இதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது பண்ண. ஏன்னா இப்போ இந்த பாடல் ஒரு உபதேசம் வாங்கியிருப்பான், என்னது நீ குரு அவங்க 2 பேசுக்காரன் வரும் பேசியிருந்தேன், நம்ம செய்து பார்த்தா நானும்
அதனால் சில விஷயங்கள்லாம் குரு சிஷ்யன் தனிமையில் பேசணும், சில விஷயங்கள்லாம் பப்ளிக்கில் பேசணும். இப்படி இருக்குது சார். ஆத்மா வணக்கம். இப்போ வந்து 84,000 கோடி ஜீவராசி இறைவன் படிச்சுட்டான். ஆமாம், இப்போ ஐயா கொடுக்குற பாடத்தால் எல்லாமே மோட்சம் அடிச்சிடுறாங்க. எல்லாரும் மோட்சம் ஆமாம், அடைஞ்சிடுறாங்க. மோட்சம் அடைஞ்சிட்டா பிரபஞ்சம் அழிஞ்சு விடுமா, ஆ. இறைவனுடைய விளையாட்டு நின்று விடுமா? ம். இதான் என்னுடைய கேள்வி. இறைவனே வந்து உபதேசம் கொடுத்தால் கூட பக்கத்தில் சிவபெருமானே சேர் போட்டு நான் ஒரு பாடம் கொடுக்குறேன்னா நீ தப்பிச்சு போயிடுனா கூட என்னால் முடியாது. யாரால முடியும்? பட்டினத்தாருக்கு அவரோட புள்ள வடிவில் வந்தால் மட்டும்தான் முக்தின்றது விதி. ஏன் அந்த ஆன்மா பக்குவப்படலை? எப்போ பக்குவப்பட்டது? பொண்ணு பொருள் வேணும்னு செல்வத்தை சேர்க்க போன பட்டினத்தாருக்கு சிவபெருமான் ஞானத்தை கொடுத்திருந்தா அந்த ஞானம் பிடிபட்டிருக்காது. ஆனால் புள்ளவரம் கொடுக்காம அந்த புள்ள வேணும்னு கோயில் கோயிலாக குளங்குளமாக சுற்றி கடைசியில் ஒரு புள்ளையை தத்தெடுத்து அந்த புள்ள உருப்படாத புள்ளையா போச்சுன்னு வேதனைப்படும் போது தான் வந்தது தான் ஞானம். யார் மூலியமா ஞானம் வந்தது? யார் தன்னை காப்பாற்றுவான், தான் சொத்து சுகம்லாம் சேர்த்து வைப்பான்ற புள்ள காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கேன்னு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளையா வந்தான். எப்போ வந்தான்? இவருக்கு எப்போ பக்குவம் வந்ததோ அப்போ தான் அந்த புள்ள வந்தான். ஏன் எத்தனையோ வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. இறைவன் கனவுல வந்துட்டு எப்போ அங்கே ஒருத்தன் புள்ள பெற்றுட்டு உக்காந்து கிடக்குறான், அவங்ககிட்ட போய் நீ தத்தெடுக்க சொல்லியிருக்கலாமே. ஏன் அவ்வளோ காலம் இறைவன் வெயிட் பண்ணான்? காலம் வந்தால் மட்டுமே இந்த கனியும், இல்லைன்னா முன்னாடியே கொடுத்தா என்ன சாமி ஆகும்? வெம்பி போயிடும். அது எனக்கும் பயன் தராது, ஊருக்கும் பயன்படாது. அப்போ யார் கொடுக்குறாங்கன்றது விஷயம் இல்லை, உனக்கு எப்போ அது கை வந்து சேரும்ன்றது தான் காலம் கொடுக்கும். அப்போ இந்த காலத்தை யார் சாமி வணங்குது? நான் செஞ்ச வினை அதை தீர்மானிக்கும். நான் அமிர்தமே கொடுத்தாலும் எனக்கு இறைவன் அமிர்தமே வந்து கொடுத்துட்டு இதை குடிச்சிருப்பா நீ சாகாவரம் பெற்றுவனா கூட எனக்கு அது கொடுக்க அந்த தைரியமாக போய் நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ஈ ஒரு தட்டில் அமிர்தத்தை ஊற்றினா நேராக போய் அதில் போய் குச்சிருமா? குதிக்காது. அப்போ கூட அது என்ன பண்ணோம்? ரொம்ப அறிவாளித்தனமாக ரொம்ப உஷாராக எங்கே போய் அதில் ஊந்துருவோமோன்னு பயந்து போய் ஒரு காலை தட்டில் பத்திரமா உட்கார வச்சுன்னு அதை போய் நக்கி பார்க்கணும். ஆனால் அதுதான் அமிர்தமே. அதில் போய் வீழ்ந்தா எனக்கு மரணமே இல்லைன்ற அந்த அறிவு அந்த ஈக்கு ஒரு நாளும் வராது. அந்த ஈ மாதிரி தான் நாம். காலம் வந்தால் மட்டுமே யார் பாடம் கொடுத்தாலும் அதுக்கான பலன் நமக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? அதனால் சிவபெருமான்கிட்ட உபதேசம் வாங்கினாலும் நமக்கு ஞானம் வருமானா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பக்குவம் வந்த ஆன்மா மட்டுமே கரை சேரும். அந்த பக்குவம் வர வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் பாடுபடணும். ஐயா சின்ன வயசுலேயே ஞானம் பெற்றார். அதுக்காகவே 6 வயசுலேருந்து தேடல். என்னைக்கோ ஞானம் அடைஞ்சிட்டாரு. ஏன் இவ்வளோ காலம் வாழ்ந்தார்? எதுக்காக வாழணும்? ஞானம் அடைஞ்ச இங்கே தேவை என்ன இருக்குது? அவர் நான் காசு பணம் சேர்க்க போகிறாரா? பொண்டாட்டி வேணுமா? புள்ள வேணுமா? எது வேணும்? எதுவுமே தேவையில்லையே ஞானம் அடைஞ்ச பிறகு. அப்போ அவர் இறைவனை போய் கலக்க வேண்டியது தானே. எதுக்காக இங்கே ஒரு காலம் கடத்திருந்தார்? எதுக்காக சாமி? இவ்வளோ கூட்டம் நம்ம அவருக்காக உட்காந்துக்கு சாமி. அவரும் வந்தாதான் எனக்கு இந்த விஷயமே புரியும்னு பக்குவத்துக்காக காத்துன்னு இருக்குது. மாணிக்க வாசகர் சிவபெருமான் வந்துட்டான், இவருக்கு பக்குவம் வரல. அந்த பக்குவம் வர்றதுக்காக சிவபெருமான் வந்து முன்னாடியே பண்ண வேண்டியாத விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. குதிரை வாங்க போனவரை கோயில் கட்ட வச்சாரு, கோயில் கட்டினவரை உதவாங்க வச்சாரு. எதுக்காக? பக்குவம் வர்றதுக்காக. அப்போ ஐயா மாதிரி ஞானிகளும் யாருக்காக கற்றுந்தாங்க? நமக்கெல்லாம் பக்குவம் வர்றதுக்கு ஒரு காலம் வரும்பா. அந்த காலம் வந்தால் எங்கே எனக்கு குருவனே தேடும் ஒரு கூட்டம். அந்த கூட்டம் வந்து நீ உனக்கு நாணம் கிடச்சி நீ போயிட்டா இந்த கூட்டத்தை யாரு காப்பாற்றுறது அப்படின்னு இறைவன் காலம் கடத்துறான். ஞானிக்கே பக்குவம் வர வைக்கிறான். அப்போது நமக்கு அப்போ எப்படி இருக்கணும்? பாடம் வாங்கினால யாருக்கும் முக்தி கிடைக்காது, பக்குவம் வந்தாலே முக்தி. அதான் ஐயா சொல்லுவார், எல்லா பாடம் வாங்கி முக்தி அடைஞ்சவன் ஒருத்தன் கூட கிடையாதுப்பா. ஆனால் ஒரு பாடம் வாங்கினவங்கனாலும் முக்தி அடைய முடியும். ஏன்? ஒரே பாடத்தில் முக்தி அடைஞ்சால் அவனுக்கு அடுத்தடுத்த பாடம் தேவை கிடையாது. ஒரே பாடத்தில் எனக்கு பக்குவம் வரலை,
அடுத்தடுத்த பாடத்தை வாங்கினே இருக்கிறேன். சரி, இந்த பாடத்தில் எனக்கு பக்கம் வருமா, இந்த பாடத்தில் பக்கம் வருமா அப்படின்னு இருக்கிற பாடத்தெல்லாம் வாங்கினால் கூட என்னோட பாழா போன நேரம் எனக்கு பக்கம் வரவே இல்லை. ஆனால் பாடம் மட்டும் வாங்கி பாக்கெட்டில் வச்சிட்டேன். காரணம் என்ன? வீதி. பக்குவம் வரவனுக்கு பக்குவம் வராத ஒரு கூட்டத்துக்கு எதை கொடுத்தாலும் அதனால் அவனுக்கு பலன் இல்லை. கட்டுக்கட்டா பணம் என்கிட்ட கொடுத்தா எதனா ஒன்று செலவு பண்ணுவேன். ஒரு குழந்தைகிட்ட எதுவுமே கொடுத்தா அது என்ன பண்ணான்? எவ்வளோ விளையாட்டு பொருள் இருக்குது, அது போல் இதுவும் ஒரு விளையாட்டு பொருள்னு அதை கீச்சி விடும், ராக்கெட் பண்ணோம், கப்பல் விடும், எல்லாம் பண்ணோம். ஏன்னா பணத்தோட அருமை அதுக்கு தெரியலையே, அந்த பக்குவம் அதுக்கு வரலையே. அதை போல் பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் எல்லா பாடம் வாங்கினாலும் பாவப்பட்ட ஜென்மமாகவே தான் இருக்கும், பக்குவம் வராது. பக்குவம் வந்த ஆன்மா ஒரே ஒரு பாடம் வாங்கினா கூட தெய்வமே இது ஒன்றே போதும்னு சாஷ்டாங்கமாக விழுந்துடும். அதுதான் சாமி ஞானம்.